இருந்த ஜனம் பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பெருக பண்ணுவேன், அவர்களை பெரிய ஜாதியாக்கி இந்த திருச்சபைக்குள்ள மகிழ்கிறது போல நான் என்ன பண்ணுவேன், உமக்கு முன்பாக என்னாலும் மகிழ்வேன்னு சொல்லி அப்படியா 5வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடங்களிலே இந்த பிறப்பு நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதிசயமானவர். அல்லேலூயா. இந்த 12 மாதங்கள் நீங்க எப்படியோ இருந்திருக்கலாம், இந்த நாள்ல இருந்து உங்களுடைய குடும்பங்களிலே ஒரு அதிசயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆலோசனை மாத்திரமல்ல, அப்படியா அவர் என்ன பண்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. எல்லா முற்றுகைகளையும் கர்த்தருடைய வல்லமை உடைத்தெறிய போகிறது. அவர் நித்திய பிதா, அது மாத்திரமல்ல சமாதான பிரபு. அல்லேலூயா. ஒருவேளை சமாதானத்தை இழந்தவங்களா நீங்க இருந்திருக்கலாம். இந்த பிறப்பு நாளிலிருந்து இழந்து போன சமாதானத்தை கர்த்தர் மீண்டுமாய் கொடுக்க போகிறார். ஏன்னா இருள் விலகினது, அப்படியே வெளிச்சம் உதித்தது. அவர்களை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியா சமாதான பிரபு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கலாம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்தெந்த சமாதானத்தெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்களோ, பிறப்பு நாட்கள்ல கர்த்தர் மீண்டுமாய் அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி உள்ள சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சொல்லுங்க சமாதான சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோபதில்லை, இயேசு நீங்க இருக்கையில